செஞ்சேரி மலை டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோடு இருந்துங்க ஒரு 150 மீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ரோட்டு மேலே ஒரு 90 சென்ட் சேலுக்கு வந்துருக்குதுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க. இதான் வந்து ரோடு பேஸுங்க. இந்த 90 சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 அடி ரோடு பேஸ் வந்துருங்க. காடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக வந்துருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூலூர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்லையுமே, செஞ்சேரி மலையிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர்லையுமே, பெதம்படியிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 9 கிலோமீட்டர்லையும் வந்து இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பூமி வாங்கி போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபிள் ஆகுங்க. செஞ்சேரி மலைக்கும் பெதம்பட்டிக்கும் சென்ட்ரலையே வந்து இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல ரோடு பேஸ் வந்துருங்க. அதாவது 90 சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 அடி ரோடு பேஸ் வந்துருங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கம் பக்கமெல்லாம் ஃபுல்லாகவே வந்து வீடுகளாக இருக்குதுங்க. சுற்றியும் வந்து தென்னந்தோப்பு தான் அதிகமாக இருக்குதுங்க. மெயின் ரோடு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது செஞ்சேரி மலை டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 150 மீட்டர்லேயே வந்து இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 சென்ட்டுங்க. காடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வண்டி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதுதான் மெயின் ரோடுங்க. சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த லாரி போயிட்டு இருக்கிறதா வந்து செஞ்சேரி மலை டு உடுமலைப்பேட்டை போகிற மெயின் ரோடுங்க. மெயின் ரோடு வந்து கரெக்டாக நீங்கள் 150 மீட்டர் வந்தீங்கன்னா பூமிக்கு வந்துடலாம். நீங்கள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வீடுகளாக இருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 சென்ட்டுக்கு முழுசாகவே வந்து கம்பி வேலி போட்டாங்க. கிழவோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னி மூலையில் வந்து உள்ளே போகிறக்கான வழி விட்டுருக்குறாங்க. உங்களுக்கு சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்பு இருக்குதுங்க. நல்லா தண்ணி இருக்கிற ஏரியாங்க இந்த ஏரியாங்க. பிஏபி வாய்க்க தண்ணியும் வாங்கிங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்து இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடந்து வர தூரத்துலேயே வந்து இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. காடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக வந்துருங்க. வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் போர் ஓட்டினாலோ அல்லது கிணறு வெட்டினாலும் நல்லா தண்ணியாக இந்த ஏரியா இல்லைங்க. நம்ம பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெம்பர சைடு, கிழவரம், மேவரம், வடவரம் எல்லாமே 4 பக்கமே வந்து தென்னந்தோப்பு தான் போட்டுருக்குறாங்க. வில்லேஜுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க. மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துருங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்சிங் பண்ணி வச்சிட்டாங்க. காடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாரோட மட்டத்துக்கே அமைஞ்சிருக்குதுங்க. ஒரே ஸ்கொயராக வந்துருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, விவசாயம் பண்ணுறதுக்கு, தென்னந்தோப்பு பண்ணுறதுக்கு, ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு, ஏதாவது கம்பெனி பர்பஸ்க்கு, குடோன் பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூமி சூட்டபிள் ஆகுங்க. ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 அடி இருக்கிறனால வந்து 2 பேர் வேணாலும் வாங்கி பிரித்து வச்சுக்கிறதுக்கு இது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 சென்ட்டுங்க. இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்ட் வந்துங்க 1,50,000 ரூபா கேட்குறாங்க. மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விலை சொல்கிறாங்க. நம்ம சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே மெயின் ரோடு ஒட்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி சைட் போட்டுருக்குறாங்க. யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி சைட் வாங்கி வீடு கட்டுறதுக்கு பதிலாக வந்து ஒரு 50 சென்ட் வாங்கி பெரிய வீடாக கட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த பூமி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபிள் ஆகுங்க. செஞ்சேரி மலை பக்கத்துலேயே வந்து லேண்ட் அமைஞ்சிருக்கனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. நம்ம வாங்கி தினந்தோப்பு பண்ணி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு இது ஏற்ற பூமிங்க. உங்களுக்கு மெயின் ரோடு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வந்துட்டு போகிறதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வசதியாக இருக்குங்க. கம்பெனி பர்பஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 சென்ட்டுங்க.